ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது எள்ளு செடி, முந்திரி மரம் பற்றி தான். ஸோ எள்ளு பார்த்திங்க அப்படின்னா எல்லா அதுக்கும் ஒரு சம்மர் மாதிரி இருக்குது, ஒரு சீசன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வேர்க்கடலை போட்டதும் இந்த சம்மர் டைமில் ஜஸ்ட்டு தூவி விடுவாங்க வயலில். ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பனி இடத்துல வளர்ந்து ஓரளவுக்கு அது எள்ளு நமக்கு கொடுத்துரும். அது ஃபுல் இது க்ரோத் நமக்கு. ஸோ இதுக்காக நமக்கு தனியாக தண்ணி கட்டணும் போகணும் அப்படின்ட்டு அந்த இது கிடையாது. அந்த பனியிடத்துல இது வந்துடும். ஸோ லைட்டாக தண்ணி வச்சா போதும். இது எள்ளுடைய இது பாருங்கள். எள்ளு செடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அரௌண்ட் ஒரு எத்தனை மந்த் சொல்கிறது, ஒரு மேக்ஸிமம் 3 மந்த். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வளர்ந்துடும். பாருங்கள், லாஸ்ட் டைம் நான் வந்தேன். ஸோ அந்த டைமில் எள்ளு சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ எல்லாம் வளர்ந்துச்சு பாருங்கள். க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது என்ன ஆகுனா அது பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பூ வைக்க ஆரம்பிச்சிதுன்னா அடுத்து காய்ப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அறுவடை. ஸோ இதுதான் பூ, இங்கே பாருங்கள் பூ வச்சிட்ருக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம், எள்ளு செடி என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் இந்த ஷாம்புக்கு பதில் இது என்ன பண்ணுவோம், அந்த தழையை எடுத்து தலையில் கையில் தேய்ச்சிக்கிட்டோன்னா அந்த ஷாம்புடைய அந்த குழகுழப்பு தன்மை இதில் கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஆனால் இதுதான் உண்மை. நானே தேய்ச்சி குளிச்சிருக்கேன் எள்ளு செடியை. ஸோ நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுதான் எள்ளு செடியோடைய எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து வாங்க முந்திரி மரத்துக்கு போகலாம். இது முந்திரி மரம். முந்திரி மரம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம முந்திரி பயிர் இல்லாத எந்த ஒரு உணவும் இல்லை. அதனால் முந்திரி மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு 1 மந்த் பிஃபோர் நான் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்துச்சு. ஸோ இதுதான் காரக்காயின்னு சொல்லுவாங்க. அதாவது காரக்காய்ன்ற மீன்ஸ் ஒரு ஆஃப் ஸ்டேஜ். இது பிகினிங். இதுதான் பிகினிங். இது ஆஃப் ஸ்டேஜ். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த கொட்டை, முந்திரி கொட்டை என்ன ஆகும், அது பெருசாக வளர்ந்துடும். வளர்ந்த பிறகு இது சைஸ் வரும். தெரியுதுங்களா? இது வரைக்கும் பாருங்கள், சிவப்பு கலரில் பழம். ஸோ இந்த மாதிரி சீசனில் வரும். ஸோ அது கிட்ட நான் காட்ட முடியல. இப்போ தான் அம்மா பறிச்சுட்டு போயிருக்காங்க போல். ஸோ ஃபுல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. ஸோ நான் கிட்ட இருந்தால் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுவேன். ஸோ எல்லாமே கிட்ட அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பறிச்சிட்டாங்க. ஸோ மேலே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ அது நல்லா காய்க்கும் இந்த மரம். அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பழம் சிகப்பாக இருக்குங்களா? இதுதான். சரி, ஒன்று இருக்குது பாருங்கள். இது நல்லா பழுத்த பழம். இது அப்படியே பறித்து அப்படியே ஒரு இடத்துல போட்டு, ஒரு நிழல் உள்ள இடத்துல போட்டு அப்படியே அந்த விதையை மட்டும் திருகி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதை காய வச்சு அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா காய்ஞ்ச பிறகு அது ஒரு என்ன ரேட்டோ, இப்போ நம்ம ஊர் சைடில் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் பழம் தெரியுது பார்த்தீங்களா? அவருக்கு பாருங்கள் சிகப்பா. ஸோ இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் மரத்தில். ஸோ இப்போ தான் வந்தோம் ஊர்லேருந்து, சென்னையிலேருந்து இப்போ தான் வந்தோம் கிராமத்துக்கு. ஸோ வந்த உடனே இதுதான் பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே பழம் அதிகமாக பழுத்துருக்கு பாருங்கள். சைடில் உள்ளது எல்லாமே பறிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதோடைய தெரியும். அது ஃபுல்லாகவே பாருங்கள் பையன் அப்படியாதான் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், கிராமத்துக்கு வந்தாலே இந்த முந்திரி பறிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் முந்திரி மரம். ஸோ முந்திரி மரம் நம்ம நல்ல ஒரு மகசூல் தான். இது வச்சு நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து இருக்குது. ஸோ நல்ல காய்ப்பு கொடுக்கும். அதே டைமில் உங்களுக்கே தெரியும் முந்திரி பயிர் என்ன ஒரு ரேட்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு, அதாவது கோல்டுக்கு நிகர்னு சொல்லுவாங்க முந்திரி பருப்பு. ஸோ ஒரு பவுன் நம்ம இப்போது ஜொல் எடுத்தோம் அப்படின்னா
90,000 அது மாதிரி போகுதுன்னா, ஒரு கிராம் 9,000 போகுதுன்னா, அதே ரேஞ்சுக்கு முந்திரி பருப்பு போகும். ஒரு மூட்டை 8,000 9,000 அது மாதிரி 9,000 அது மாதிரி. ஸோ அதான் ஈக்குவல் டு கோல்டுக்கு கம்பேர் பண்ணுவாங்க அது. ஸோ அந்தளவுக்கு முந்திரி மரத்துடைய பயன்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் பண்டுட்டின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முந்திரி மரம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது, எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு வீட்டுக்கு மட்டும் ஒரு 2-3 அப்படின்ட்டு வச்சுருக்கோம். ஸோ அது ஓரளவு காய்ச்சிருக்கு. ஸோ அதில் உள்ளதை என்ன பண்ணியிருக்கோன்னா எடுத்து பறித்து கொண்டு போயாச்சு. இப்போ கீழே உள்ளது எல்லாமே பறிச்சாச்சு. இப்போ மேலே மட்டும் இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். மேலே பாருங்கள், மேலே மட்டும் இருக்குது. ஸோ அது எப்போ பறிக்குன்னு தெரியல. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு எதாவது முந்திரி மரம் பற்றி ஏதாவது டவுட்ஸு அது மாதிரி இன்னும் எதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.